அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்மெட்டிக்ஸ், பிஜிடிஆர்பி மேத்மெட்டிக்ஸ் 2 பேருக்குமே யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, ரிப்பீட்டட் ஒன்று, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். த கேம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் இஃப் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அந்த வார்த்தை கவனம். ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் வேறு, நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் வேறு. ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னா என்ன, நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அதுக்கு என்ன மீனிங்னா ஆப்ஷன் பி, வி லோவர் பார் இஸ் நாட் ஈக்குவல் டு வி அப்பர் பார். சரி, இப்போ என் கேள்வி என்னென்னா, இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளாக இருந்தால் இந்த நாளில் எது ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது, அதை நான் எதுன்ட்டு உங்ககிட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். த கேம் இஸ் கால்ட் அ ஃபேர் கேம் இஃப் த வேல்யூ ஆஃப் த கேம் இஸ் இந்த நாளில் எது. அதாவது ஒரு கேமை நம்ம ஃபேர் கேம்னு சொல்லுவோம். எப்போ அந்த கேமோட வேல்யூ என்ன இருந்தால் நம்ம வந்து அதை ஃபேர் கேம் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கேம் வேல்யூ வந்து 0 இருக்கணும். அதுதான் ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ங்க, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் டைம் டிஇ இஸ் ஈக்குவல் டு இந்த நாளில் எது. இது எதுன்னா ஆப்ஷன் பி, ஏ ப்ளஸ் 4m ப்ளஸ் பி டிவைடட் பை 6. ஓகே, அந்த டிஇ expected duration time என்னன்னா TE equal to A plus 4m plus B. இந்த ஏவை வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, B வந்து பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மோஸ்ட்லி லைக்லி டைம் M அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட்லி லைக்லி டைம் இந்த 3 கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் டைம் டியூரேஷன் கேட்பாங்க நமக்கு. அப்போ TE ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த டிஇ கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். இது வந்து டைரக்ட் ஃபார்முலாவும் கேட்பாங்க, ப்ராப்ளமும் கேட்பாங்க. சில நேரம் டிஇ கொடுத்துருவாங்க, ஏபி கொடுத்துருவாங்க, எம் கேட்பாங்க, மோஸ்ட்லி லைக்லி டைம்னு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா மைண்டில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் டியூரேஷன் இந்த நாளில் எது அப்படின்னா ஆப்ஷன் சிங்க, பி மைனஸ் ஏ டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இது. அடுத்தது பாருங்கள். எ கேம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் இஃப், இங்கே பாருங்கள் இதே கேள்வி தான். நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள்னா இது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் சொல்ல வேண்டியதாவது பாருங்கள். எ கேம் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் இஃப் ஆப்ஷன் சிங்க, வி லோவர் பார் இஸ் ஈக்குவல் டு வி அப்பர் பார் இஸ் ஈக்குவல் டு வி. ரைட், அதை பார்த்த உடனே சொல்ல தோணணும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், அதிலே அப்படியே ஊறி போயிருக்கணும். ரைட், இப்போ நீங்கள் அதிலே டச்லேயே ப்ரிப்பரேஷன்லேயே இருப்பீங்க இல்லையா, நிச்சயம் உங்களால் என்னை விட ஸ்பீடாக சொல்ல முடியுன்றதை என்னால் நம்ப முடியும். நம்மளோட ஃபாலோவர்ஸ், ரெகுலராக இருக்கிற ஃபாலோவர்ஸ் அந்த அளவுக்கு இருப்பீங்க, எனக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இன் விச் டோட்டல் சப்ளை ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிமாண்ட் இஸ் கால்ட் அ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். நல்லா தெரிஞ்சது இல்லையா? நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ 2 நாட் ஈக்குவல் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கும்போது கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கரெக்டாக பண்ணுறீங்க, அதுதான் இது சூப்பர். உங்கள் எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் காட்கிட்ட. நிச்சயம் நீங்கள் போஸ்ட் வாங்கிடுவீங்க, உறுதியாக நம்ப முடியுது. அடுத்து பாருங்கள். இன் MMK இன்ஃபினிட்டி, இது என்ன அர்த்தம்னா மல்டி சர்வர், சிங்கிள் சர்வர் கிடையாது, மல்டி சர்வர் இன்ஃபினிட் கெப்பாசிட்டி மாடல் சிஸ்டம். த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ்டு ஆர் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிஸி சர்வீஸ் இஸ் இந்த நாளில் இது. அதாவது எல்எஸ் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிஸி சர்வீஸ் என்னன்னு கேட்கலாம், அல்லது இங்கே பாருங்கள் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ்டுன்னு கேட்கலாம், அல்லது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிஸி சர்வர்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். இது ரெண்டுக்கும் மீனிங் புரியுதுங்களா? எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ்டு அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான், இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிஸி சர்வர்ஸ் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். இப்போ இதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ, எல்எஸ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. இப்போது நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் இருக்குது இல்லைங்க, ஒரு 34 புக்லெட்டு நான் உங்களுக்கு வந்து இது காட்டியிருப்பேன்.
நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். இருக்கு பாருங்கள், இந்த யூஜிடிஆர்பி புக்லெட் சீரிஸ். இது பிஜிடிஆர்பிக்காரமும் வாங்கிக்கணும். இல்லை யூஜிடிஆர்பிக்கும் தனியாக டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்போம். மொத்தம் 34 புக்லெட் இருக்குங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி நான் ஹைலைட் பண்ணி பண்ணி படிக்கிற பாருங்க. இந்த மொத்த புக்லெட்டும் உங்களுக்கு நல்லா வியூ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் கொஸ்டின்ஸையும் வாங்கி நீங்கள் படித்து இருப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஹைலைட்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி படிச்சுட்டு போய் பாருங்களேன். நீங்களே மறந்தாலும் உங்கள் நினைவுலேருந்து அது மறையாது. அதனால தான் இப்படி ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். புரியுதுங்களா? மிஸ்ஸே ஆகாது. அடுத்தது பாருங்கள், the form maximize z is equal to sum of ci xi. I varies from 1 to n, subject to sum of aij xj is less than or equal to bi. I varies from 1 to m. This form is called என்ன ஃபார்ம்? இங்கே பாருங்கள், subject to the constraints பாருங்கள், less than or equal to டைப் இருக்குது, ஈக்குவல் டு டைப் இருக்குது. சரி, less than or equal to இருந்தால் அதை நம்ம கனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிமைஸ் இசட்டு, சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ் எல்லாமே லெஸ் than or equal to இருந்தால் கனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இருந்தால் என்ன ஃபார்ம் சொல்லுவோம்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல்ட்டாக மாற்றுவோம் கன்ஸ்டைன்ஸை. அப்படி மாற்றினா அதை ஒரு ஃபார்மாக சொல்லுவோம் நம்ம. அது என்ன ஃபார்ம்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இஃப் போத் த ப்ரைமல் அண்ட் தி டுவல் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் feasible solutions, then இந்த நாள் இது both have optimal solutions. Only primal is optimal, only dual is optimal, none of this. அதாவது both primal and dual problems ரெண்டுமே have feasible solution. ரெண்டுமே feasible solution இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டுக்குமே feasible solutions இருக்குன்னா அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். both have optimal solution. ஓகே, அடுத்தது பாருங்கள், a strategy for which minimax value equals the max min value of the game is called a pure strategy, mixed strategy, optimal strategy, none of this. இது வந்து பார்த்தீங்கன்னா optimal strategy. ஓகே பாருங்கள், a strategy for which minimax value equals the max min value of the game is called a optimal strategy. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்த கேள்வி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இந்த மாதிரி படிச்சுட்டு இந்த மாடல் எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, 7 மாடல் எக்ஸாம், அதாவது கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரியே இருக்கும். அந்த 7 மாடல் எக்ஸாமுக்கோட ஆன்சர்ஸும் இந்த மாதிரி ஹைலைட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு எத்தனை சரியாக இருக்குன்ட்டு நீங்கள் படிங்க. இல்லைனா கீ வாங்கி முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீ எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களால் கரெக்டாக மார்க் பண்ண முடியுதா பாருங்கள். இது ஒரு வித ஹேபிட்டு, ஒரு வித ஸ்கில். இது நம்ம நினைவு விட்டு சீக்கிரம் மறையாது. யாருக்காக இதை நான் சொல்கிறேன்னா, முந்தானேற்று தான் புக் எடுத்துருப்பீங்கள அவங்களுக்கு. அவங்கெல்லாம் தியரி பார்ட்டில் ஸ்ட்ராங்காக ஆயிடலாம் இந்த மாதிரி பண்ணி படிச்சிங்கன்னா. புரியுதுங்களா? ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்கேன். சார் இப்போ ஓஆருக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கீங்களா? நிறையா. ஸ்டாட்டுக்கும் போட்டிருக்கேன். இது எல்லாமே என்னோடய சேனலில் மேக்ஸ் நியூ சிலபஸ் அடிச்சிங்கன்னா என்னோடய ஃபோட்டோவே இருக்கும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த சேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு, அதில் ரியல் அனாலிசிஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு போட்டிருக்கேன், ஸ்டாட் 1, 2 போட்டிருக்கேன், ஓடி பிடிக்கு போட்டிருக்கேன், இந்த ஓஆருக்கு போட்டிருக்கேன். ஓஆர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும், எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கலெக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.